ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராகி ரொட்டி. அதை எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி காய வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இந்த மாவில் நம்ம அதை ஊற்றி பிசைய போகிறோம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த ஒரு கப் அளவு நான் கேவுரு மாவு எடுத்துருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு. அதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8-9 பல் பூண்டு நல்லா உரித்து அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுடு தண்ணி நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ராகி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வயசானவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்டாக இல்லாமல். இப்போது வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தாள் சேர்த்துக்கங்க. ஏன்னா அந்த சுட சேர்க்கும்போது அந்த வெங்காயத்தாள் ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆகிடுங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. இப்போது இந்த மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. நான் இது செய்யும் போது எனக்கு கிடைக்கல நேற்று, அதனால் நான் இன்றைக்கி இப்படியே செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ராகி ரொட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரொட்டி இது. நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி சேர்த்துக்கணுன்னா ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொட்டி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். இப்போ ஒரு ஈர தண்ணி நினச்சி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தட்டிக்கலாம். நல்லா தண்ணி தொட்டு தட்டிக்கங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா தான் அது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எவ்வளோ மெலிசாக வேணாலும் நீங்கள் தட்டலாம். இந்த பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதில். அதனால் நம்ம பூண்டை தட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை சேர்த்துருக்கேன், ஓட்டை போட்டிருக்கேன். ஏன்னா அதில் எண்ணெய் நம்ம விட்டோம்னா எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ தகடு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இந்த மாதிரி போட்டுடலாம். ராகி ரொட்டி போட்டு சுட்டுக்கலாம். சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். திருப்பும் போதே தெரியும், அவ்வளோ சாஃப்ட்டுங்க. இப்போது முடிஞ்சதுங்க பாருங்கள். சூப்பரான ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா இதில் இவ்வளோ மசாலா போட்டிருக்கிறதால. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.